அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக நல்ல செய்தி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறார் முழு சுபகிரகமான குரு. அவருடைய சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குரு பகவான் ஜென்மத்தின் இறுதி தருவாயில் இருக்கும் போது லாபஸ்தானம் ஆகிய 11இல் நுழைந்திருக்கிறார். சனி லாபத்தில் இருப்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறது. ராகுவுடன் இணைந்து வலம் வருவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் எவ்வித தடையுமின்றி உங்களை தேடி வருகிறது. லாபஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் குரு பகவான் ஜென்மத்தின் இறுதி தருவாயில் இருக்கும் போது மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு வகையான கடுமையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மறைவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி மிக சிறப்பாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. செவ்வாய் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் 7ஆம் தேதி முதல் நுழைகிறார். செவ்வாயினுடைய மாறுதல் திட்டமிடுதலை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் 3இல் வெற்றிக்கே உரித்தான இடத்தில் அமருவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்க முடியும். தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வில் நிறைவை சந்திப்பதற்கான யோகத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சூரியன் இந்த வேளையில் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. சூரியன் லாபத்தில் இருப்பது மட்டுமல்லாது சுக்கிரனும் அங்கு இருப்பது நீங்கள் நினைப்பதை உறுதியாகவே நிறைவேற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது. வித்யாகாரகரான புதன் இந்த தருணத்தில் மிக வலுவாக கர்மத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த தருணத்திற்கு பிறகு மீண்டும் லாபத்தில் வலுவாக அமர போகிறார். எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகும். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. 2, 3 என பல இடங்களில் வலம் வரக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் இந்த வேளையில் உச்சம் பெற்றும் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார். எனவே பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் போன்ற அனைத்துமே விலகி நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் உறுதியாகவே விலகி நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல்
உங்களை வந்து சேரும். சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை அளித்த சூழலில் அவை அனைத்தையும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உறுதியாகவே அடுத்தடுத்து பல நல்ல செய்திகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறி செயல்பட்டு வந்த சூழலில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது. மேல் அதிகாரிகளின் நியாயமற்ற போக்கில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை விலக்கி நன்மை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான வாய்ப்பு இந்த வேளையில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு என வருமானத்திற்கு உரித்தான பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எதை செய்தாலும் எச்சரிக்கையுடன் மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பில் தாமதம் இல்லாமல் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதோடு போட்டி பொறாமை விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த வாரம் முழுவதுமே கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் ஆதரவு அதிகரிக்கக்கூடிய யோகம் நிறைவாக உண்டு. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முன்கூட்டியே கணித்து அற்புதமாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் உங்களுக்கு மிகவும் வலுவாக இயற்கையிலே இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அவற்றை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தவறாக புரிந்து கொண்ட கருத்துகளில் தெளிவு பிறப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்ல தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. குறைவில்லாத வகையில் எதிர்பார்த்தபடி விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக ஜென்மத்தில் இருந்து தனஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் குரு, ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய இரு கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்பில் வலம் வருவதால் உறுதியாகவே பெண்மணிகளுக்கு மன வருத்தம், வேதனை என்று இருந்த பல நிகழ்வுகள் நல்ல மாற்றத்தை சந்தித்து நிம்மதி பிறப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. விவாக வயது அந்த ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு நல்ல வரன் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பணிச்சுமை குறையும். உத்தியோகம் மற்றும் குடும்பம் சார்ந்த பணிகளை சிறப்பாக கையாளுவதோடு பெண்மணிகள் எதை செய்தாலும் அதை சிறப்பான முறையில் பிரம்மாண்டமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தில் சாதகமாக பல கிரகநிலைகள் வலம் வந்தாலும் குரு ஜென்மத்தில் தான் இருக்கிறார். எனவே உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி
வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்து பல நல்ல செய்திகளை கேட்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் எவ்வித தடையும் இன்றி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு